மீண்டுமா எல்லாரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஏதோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்காது. எல்லாம் ஒரு ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உள்ள பகுதிகள். அதனால் என்னால் முடிஞ்ச மட்டுக்கு எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் கூடார பண்டிகைக்கு கடந்து சென்றார். அந்த கூடார பண்டிகையில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, கூடார பண்டிகையின் பாதியிலே அவர் எருசலேமுக்கு கடந்து சென்று உபதேசித்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப ஏன் பாதியில போனார்? நான் சொன்ன முதல்லயே அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் போகும்பொழுது நான் வரவில்லை, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பின்னால தனிமையாக கடந்து சென்றார். அதற்கான காரணங்கள் என்ன? இவைகளை குறித்து இந்த நாள்ல தியானித்து பார்க்கலாம். கூடார பண்டிகையில் இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகையானது 7வது மாதத்துல கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அப்போ இந்த 7 நாட்கள் கொண்டாடி 8வது விசேஷமான நாட்கள். அதை குறித்து இந்த நாள்ல விளக்கமாக நம்ம பார்க்கலாம். தினமும் ஒரு செர்மனி நடக்கும், தினமும் சாக்ரிஃபைஸ் இருக்கும், தினமும் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஆல்டர்ல ஊற்றுவார்கள். அதற்கான காரணங்கள் என்ன? பகுப்பாய்வு பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தை கூடார பண்டிகைக்கு சென்ற இயேசு கிறிஸ்து, பண்டிகையில் இயேசுவின் உபதேசம், இயேசு யார் என்று ஜனங்களுக்குள் பிரிவு வந்தது, யூத தலைவர்களின் அவநம்பிக்கை. இந்த கூடார பண்டிகை என்னன்னா, இந்த கூடார பண்டிகையில 7 நாட்களும் பிரமாதமா இருக்கும். கிட்டத்தட்ட 70 காளைகள் அதுல பலி செலுத்தப்படும். முதல் நாள் 13, 2வது நாள் 12, அப்படி 7 நாட்களும் அவங்க செலுத்துவாங்க. அப்படி 70, மொத்தமாக 70 காளைகள், ராம்ஸ், கடாக்கள் 2, ஒரு நாளைக்கு 2 வீதம், ஆட்டுக்குட்டிகள் 14 ஒரு நாளைக்கு, 1 year old வித்தவுட் பிளமிஷ், கோட், இது போக ஒரு கோட்டு ஒரு நாளைக்கு 1, இப்படி பாவ நிவாரண பலி. மாத்திரமல்ல, இந்த 7 நாட்களும் ஆசாரியர்கள் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து பலி, அந்த உட்பிரகாரத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்துல தண்ணீரை தெளிப்பார்கள். எதற்காக இந்த பண்டிகையில இதை தெளிக்கிறார்கள்? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இதுதான் இந்த பண்டிகை 7வது மாதத்தில் கொண்டாடப்படுகிற பண்டிகை. 8வது நாள் விசேஷம். இவர் பாதி நாள்ல போகிறார். கிட்டத்தட்ட 30 லட்சம், 6 லட்சம் ஆண்கள், 30 லட்சம் ஜனங்களை 40 வருடமாக வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அது நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. ஒரு ஊர் இருக்குதுன்னா பரவாயில்ல, அங்க தண்ணி இருக்கும், நதி இருக்கும், சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கும், கிணறு இருக்கும், குளம் இருக்கும். இது வனாந்தரத்துல 40 வருஷம் வழி நடத்திருக்கிறார். வனாந்தரத்துல தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். அப்ப 40 வருஷம் 30 லட்சம் ஜனங்களை போஷித்தார்னா அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம். இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவதனுடைய நோக்கமே அதுதான். கூடாரத்துல நாங்கள் வனாந்தரத்துல, எங்களுடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள், அதை நினைவு கூறும்படியாக அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள். நாங்க இருந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த எல்லா அரப்ஸும் அந்த டெசர்ட்ல அவங்களுக்கு ஒரு டென்ட் வச்சிருப்பாங்க, அல்லது பெர்மனண்டா சில வசதி படைத்தவர்கள் ரூம் மாதிரியே கட்டி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அங்க
தண்ணி வசதிகள், கனெக்ஷன், கரண்ட், ஏசி எல்லாம் இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அந்த குடும்பமாக வனாந்தரத்துக்கு போய் அங்க ஏசி எல்லாம் இருந்தாலும் கூட வனாந்தரத்துல ஓப்பன் டெசர்ட்ல பிள்ளைகள் குடும்பமாக எல்லாரும் டென்ட் அடிச்சு வேணுக்குன்னே உட்காருவாங்க. அந்த டெம்பரேச்சரும் அவங்க முற்புதாக்கள் எப்படி கடந்து வந்தாங்க என்பதை இவர்களும் அனுபவத்திற்கு they should know the sufferings and pain. அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த அந்த கூடார பண்டிகையில பாதி நாள்ல இயேசு அங்க போகிறார். நான் சொன்னேன், வருடத்தில் 3 முறை ஆண் மக்கள் எல்லாம் செல்லணும். இப்போ இவர் கலிலேயால இருந்து, இப்ப கலிலேயா அங்க இருக்குது, கலிலேயாவில இருந்து யூதேயாவுக்கு போக வேணும். அப்ப எப்படி போவாங்கன்னா, அந்த நாட்கள்ல இந்த வண்டி, சிலவங்க நடந்தே போவாங்க, கூடாரம் கட்டி இந்த வண்டியில அப்படி கூண்டு மாதிரி கட்டி போகக்கூடியவங்க. கேரவான் ஜேர்னி. அப்போ அதுலயும் கலிலேயாக்காரங்கள் அங்க போவாங்க. கலிலேயாக்காரங்கள்னாலே யூதர்களுக்கு, யூதேயாவில் உள்ள யூதர்களுக்கு ரொம்ப லோவா நினைப்பாங்க. அதுலயும் சமாரியர்கள்லாம் இன்னும் கீழே. இப்போ இந்த இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இந்த கலிலேயாவில் உள்ள ஒரு மனுஷன் வந்து அற்புதம் செய்து பிரசங்கம் பண்ண போறாரு. அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? See, the people of Jerusalem often look down at the Galileans. கலிலேயர்களை பார்த்தா ஒரு மாதிரி, சி அவன் மீன் பிடிக்காரான் அப்படின்னு. அதுலயும் இயேசு கிறிஸ்து நிறைய செய்த அற்புதங்கள் எல்லாம் கலிலேயால செய்தார். யூதேயாவில் செய்தது மிகவும் குறைவுதான். கலிலேயால நிறைய அற்புதங்களை செய்தபடினால இவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உண்மையான மேசியாவாக இருந்திருந்தால் அவர் எருசலேமில் செய்திருக்க வேண்டும். அதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட் ஒண்ணு. இன்னொன்னு, அவரை ரொம்ப கொல்லதுக்கு வயதை எடுக்கிறாங்க, ரொம்ப மட்டம் தட்டுக்கிறாங்க. அதுக்குரிய ரீசன் இன்னைக்கு தெளிவா நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த கூடார பண்டிகைக்கு பாதியில போகிறார். இதெல்லாம் பார்த்தாச்சு. என் வேலையை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய சகோதரர் போன பின்பு 10ஆம் வசனம், அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அவரு பிரதர்ஸ் என்ன சொன்னாங்க சொன்னோம்னா, நீ ஃபேமஸ் ஆக விரும்புறன்னா இங்க கலிலேயாவை சுத்தி எதுவும் வரக்கல் பண்ணிட்டு இருக்குது, அங்க போய் பண்ணு, நீ ஃபேமஸ் ஆயிடுவடா அப்படின்னு. அவர் ஏன் வரமாட்டேன்னு சொன்னார்னா, அந்த கேரவான் குரூப்ல இவர் போக விரும்பல. யூசுவல்வே அவங்க தே கோ பை கேரவான், குடும்பமா போவாங்க. இந்த 12 வயசுல போயிட்டு வரும்பொழுது அவரை காணலன்னதும் பெற்றோர்கள் விட்டுட்டாங்க. அவரு ஆலயத்துல உட்கார்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு பழக்கம்தான். ஆனா அவர் போனது அவருடைய சகோதரர்களோடு கூட போகவில்லை, தனியாக சென்றார். அவங்க கூட போயிருந்தா, தம்பியோ அல்லது அண்ணனோ, தம்பி அண்ணன் வாரான், அங்க வந்து மேஜிக் பண்ணதுக்கு வாரான் அப்படின்னு கேலிதான் பண்ணுவாங்க. இவர் அந்த மாதிரி கேலிகளுக்கும் எதுக்கும் இடம் கொடுக்காமல், அதுலயும் என்னுடைய வேலை, பிதாவுடைய வேலை. See, he was waiting for the approval from God. அவங்க சொன்னதுமே அவர் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ அப்படி ஒண்ணு போய் ஃபேமஸ் ஆக வேண்டாம்னா ஆண்டவர் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல, இவரும் வரலன்ட்டார். ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது சத்தியத்தை உபதேசிக்கணும். எந்த நிலைமையில் இருக்காருன்னா, இப்பதான் அவர் தொடங்குறார் ஊழியம். எல்லா பேரியர்ஸும் உடைத்து உலகமெங்கும் கடந்து செல்ல வேணும். அது கொஞ்சம் சுலபமான காரியம் இல்லை. தனக்குன்னு ஒரு சீஷர்களை ஆயத்தப்படணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாரு. அப்புறம் ஒவ்வொரு அற்புதங்களா நடக்குது. அந்த அம்மா யாரு, சமாரியா ஸ்திரீ, நீ மேசியான்னு கண்டு கொண்டுச்சு. இப்படி ஒவ்வொருத்தரையா சந்திச்சு தனி ஒன் மேன் மினிஸ்ட்ரி நடக்குது, ஒன் அட் எ டைம்.
ஆகையினால அவர் பண்டிகையின் பாதியில முதல்ல போயிருந்தா இன்னும் பிரச்சனை ஆயிருக்கும். பண்டிகையின் யூதர்கள் அவரை தேடி எங்கே இருக்கிறார் என்றார்கள். அங்க ஏற்கனவே ஒரு சலசலப்பு வந்தாச்சு. ஜனங்களுக்குள்ள அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் நல்லவர் என்றார்கள். அப்படியெல்லாம் அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன். இது யார் சொல்றான்னா யூத தலைவர்கள். அந்த கூட்டம் எல்லா விதமான கூட்டங்களும் அங்க ஒரு கிரேக்கர்களும் வருவாங்க. மத்திய திராவிடர்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க. அங்க யூதர்களும் இருப்பாங்க, மற்றவர்களும் வருவாங்க. சோ இப்ப இந்த பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறவர்கள் இவருடைய அற்புதத்தை கண்டவர்கள் அவர் நல்லவர் என்றார்கள். நல்லவன் சொல்ல நல்லவர் என்றார், மரியாதையோடு சொல்லுகிறார்கள். ஆனால் யூத தலைவர்கள் அவனை வஞ்சிக்கிறவன், ஜனங்களை வஞ்சிக்கிறவன் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததுனாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமா பேசவில்லை. யாரும் பேச முடியாது. யூத தலைவர்கள், மத தலைவர்கள் திடீர்னு அவங்க சட்டம் போட்டாங்கன்னா அவனை கொல்லுடா, எவன் சொன்னா அவனை கொல்லுன்றலாம். இப்போ விஷயம் என்னன்னா, இவ்வளவு தூரம் அவர் மேல கோவப்பட காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால், இல்ல நம்ம ஊரே எடுத்துக்காங்க, உங்க ஊரையும் என் ஊரையும் எடுத்துக்காங்க. இந்த ஊர்லயே இயேசு பிறந்திருக்காருன்னு வைங்க. உண்மையிலேயே கலிலேயாவுக்கு பதிலா அவங்க அப்பாவை நமக்கு தெரியும். நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமிலியோட பையன். அப்போ ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பையன் திடீர்னு சொல்றாரு, நான் தான் மேசியான்னு சொன்னா நீங்களும் நம்மளும் ஏற்றுக்கொள்ளும். நம்ம கண்ணு முன்னால ஓடி விளையாண்ட பையன். அதுலயும் எருசலேம் கடினமான ஒரு யூதர்களுடைய சட்டம் பிரமாணம். அதாவது அவங்க பிரமாணத்துல ரொம்ப பிரமாதமாய் இருக்கும். ரொம்ப கடைபிடிக்கிறவங்க ஒரு மாதிரி காட்டும் தெரியும், அவங்களுக்கு ஞானம் உண்டு. ஆனா பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவர்கள் கிடையாது. சில மதங்கள்ல அப்படி இருக்கிறாங்க. நான் இருந்த அந்த ஊர்களுடைய மதத்துல அப்படித்தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஏதோ அவங்க பிரமாணத்துல அவங்க புக்ல ஏதோ ஊறி தேர்த்தது மாதிரி பேசுவாங்க. ஒரு டிபேட்டுக்கு போயிருந்தா கையில அந்த புக் இருக்காது, அவங்க மதத்திற்குரிய அந்த புத்தகம் இருக்காது. ஆனா கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா எங்க டிபேட்டுக்கு போனாலும் வேதத்தை வைத்துதான் பேசுவாங்க. அந்த காலகட்டங்களில் யூதர்கள் அவங்க கையில தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவரை குறித்து ஒருவரும் தாராளமா பேச முடியாது. பாதி பண்டிகையானது போது இயேசு தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணினார். இது நல்ல கவனிங்க. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்து வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? ஒண்ணு ஹீப்ரு, ரெண்டாவது அவர் பேச்ச பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்காலர் பேசின அளவுல இருக்குது. ஏன்னா அந்த நாட்கள்ல இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பவுல எடுத்தீங்கன்னா கமாலியல் பாதத்துல இருந்து கற்றவர். அப்போஸ்தலர் 22:3 சொல்லுது. அவரு கிரேக்கம் படிச்சாரு, ரோமம் ஹீப்ரு படிச்சவரு, அராமிக் மொழி தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்காலர். வேதபாரகர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வேதபாரகர்களுக்கு என்ன பண்ணணும்? காப்பி எடுக்கணும், நகல் எடுக்கிற வேலை. அதாவது அவங்க நகல் எடுக்கும் பொழுது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருந்து காப்பி எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது எழுதி எல்லாம் நகல் எடுத்து முடித்த பின்பு லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, எத்தனை லெட்டர் இருக்குன்னு ஒரு பக்கத்துல. அந்த ஒரிஜினல் கவுண்ட் பண்ண நம்பர் இருக்கும், அதுல இருந்து ஒரு லெட்டர் கூட இருந்தால் எழுதின பக்கத்தை கிழிச்சு போட்டுட்டு புதுசா எழுதுவாங்க. ரெண்டாவது அவங்க எழுதும் பொழுது சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சு எடுத்து சுத்தமா இருந்துதான் அதனுடைய நகல் எடுக்க முடியும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவங்க.
அவர்களுக்கு மத்தியில ஒண்ணுமே படிக்காத யாரு ரபிமாருடைய பாதத்திலிருந்து இயேசு கற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒரு பெரிய ஸ்காலர் போல எங்கிருந்து இவனுக்கு இந்த ஞானம் வந்தது, அதான் ஆச்சரியப்படுகிறார்கள். சிலவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரால் போதிக்கப்படுகிறவர்கள் வித்தியாசமா இருப்பாங்க. எங்க சபையில அபுதாபில நான் இருக்கும்போது ஒரு சபையில ஒரு பிரதர் இருந்தார். அவரு பள்ளிக்கூடம் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கல. ஆனால் அவர் என்ன செய்தாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு எழுத்தா படிச்சு இன்னைக்கு ஒரு சபை வச்சு நல்ல பாஸ்டரா இருக்காரு. ஆண்டவர் நடத்துது. இன்னொரு சகோதரன் அவருடைய பிரதர் ஒரு ஆள் இருக்காரு, அவரும் அப்படிதான் சுத்தம் ஒண்ணுமே தெரியாது, இந்த பிரிண்டிங் ஃபீல்ட்ல இருக்காரு அவரு. ஆனா அவரு பயங்கரமா இருந்த ஆளு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பிரிண்டிங் ஃபீல்ட்ல உள்ள எவ்வளவு பெரிய மிஷினா இருந்தாலும் ஓபன் பண்ணி சரி பண்ணிடுவார். அவங்க பிரிண்டிங் ஃபீல்ட்ல லட்சக்கணக்கில் இந்த பையனால லாபம், ஏன்னா சர்வீஸ் கான்ட்ராக்ட் கிடையாது, கம்பெனி கூட மாட்டான். இந்த பையன் எதுனாலும் சரி பண்ணிடும். ஆனா சர்டிபிகேட்டோ படிச்சதோ ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருந்திருந்து அவருக்கு கவர்மெண்ட் பிரஸ்ல அந்த ஆளுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ங்கிற டைட்டில் வேலை கிடைச்சது. இங்கிலீஷ் தெரியாது. ஏன்டா வந்து கேட்பாரு, பிரதர் இதை சரி பண்ண ரிப்போர்ட் கொடுக்கணும் கொஞ்சம். அவன் தமிழ்ல சொல்லுவான், நான் இங்கிலீஷ்ல எழுதி கொடுப்பேன். பிறகு ஆபீஸ்ல இருந்தே அவருக்காக வேண்டி சப்போர்ட்டுக்கு ஆளை போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கும் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கிறான். என்ன காரணம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சரி, ஆண்டவரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியும். அது நல்லா தெரியும். ஆண்டவரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுதல்களை கொடுப்பார். ஒரு தடவை ஒரு அமெரிக்கால ஒரு ஊழியரை குறித்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போயிருந்தார். இவர் கல்லாதவர். இவர் அமெரிக்காவுக்கு பிரீச் பண்ண கூட்டு போயிரு. இவர் தமிழ்ல தான் பிரீச் பண்ண தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அவன் கூட்டிட்டு போனவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், நீங்க வாங்க பாஸ்டர் அப்படின்னு வெளியே அமெரிக்கால கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க போற இடங்கள் எல்லாம் அவர் தமிழ்ல சொல்ல இவர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு இந்த பிரீச்சர் போயிருக்காரு, தமிழ்காரரு, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர் போய் சேர முடியல. என்ன ரீசன் தெரியாது, போக முடியல, நீங்க மேனேஜ் பண்ணுங்கன்ட்டாரு. அவர் என்ன, இவர் தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷு புரோக்கன் இங்கிலீஷு. பிறகு மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பாஸ்டர், ஐ திங்க் அவர் வில்லியம்ஸ் ஊழியக்காரர், அவர் இவரை தேடி போயிருக்காரு அந்த சர்ச்சுக்கு. சர்ச்சு ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் வெளியே, சபை எம்டியா இருக்குதான். அங்க உள்ள செக்ஸ்டன்ட்ட போய் காட்டிருக்காரு. ஊழியக்காரர் எங்க, கீழே பேஸ்மெண்ட்ல போய் பாருங்க, அங்கதான். அங்க பேஸ்மெண்ட்ல இவர் பார்க்க போனா பெரிய கியூ இருக்குதான். அந்த ஊழியக்காரரை உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா பாதங்களை கழுவிக்கிட்டு இருக்காங்களாம். சரி, தமிழ் இங்கிலீஷ் தெரியாத ஊழியக்காரர் பண்ண புரோக்கன் லாங்குவேஜ்ல அந்த ஜனங்கள்லாம் தொடப்பட்டு அவரை காலை கழுவக்கூடிய அளவுக்கு ஆனர் பண்ணாங்களாம். சரி, இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். இயேசு கிறிஸ்து கல்லாதவர் தான், அவருடைய சீஷர்கள் கல்லாதவங்க தான். அதான் ஆச்சரியப்பட்டாங்க, எங்க இருந்து இவர்களுக்கு இந்த ஞானம் வந்தது. நான் தான் சொல்லித்தரேன், நமக்கு எப்பொழுது நீங்க அவருடைய இதுல வாஞ்சையா இருக்கும் பொழுது, நாம் கல்லாதவர்களா இருந்தால் நம்மை நிரப்புவார். காரணம், அடுத்தால இயேசு சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், என் உபதேசம் என்னுடைய இராமல் என்னை அனுப்புறவருடைய உபதேசமா இருக்கிறது. பிதா அவருக்கு வெளிப்படுத்துகிறார், பிதா அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாதான் அதற்கு தக்கதான மாற்றங்கள் ஏற்படும். என்ன உபதேசம் என்னுடைய அநேக இடங்கள்ல நீங்க அடுத்தால பாத்தீங்கன்னா தெரியும். அதனால் யோவான் 8:28 அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு
நானே அவர் என்றும் நான் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். இவரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. நீங்களும் நானும் இருந்தாலும் அதான் நம்ம செஞ்சிருப்போம். இவன் யோசேப்புக்கு மகன், நம்ம சர்ச்சில் வந்துகிட்டு இருந்தாலும் இவன் என்ன திடீர்னு வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், தேவனுடைய குமாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனை நம்ம உண்மையிலே கடினமான ஒரு காரியம்தான். அதனால அவர்களையும் நம்ம குத்தப்படுத்த முடியாது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அதை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி ஹடில்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் முயற்சிக்கிறார். நான் உயர்த்தப்பட்ட பின்பு சிலுவையில நான் உயிர்த்தெழுந்த பின்பு அதான் அவர் சொல்லுவார், என் பிதா எனக்கு போதித்தபடியே வேலை சொன்னேன். கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம இப்ப வேதத்துல நான் தேடி எடுக்கிற அவனுடைய கிருபை இல்லைன்னா அந்த ஆழங்களை கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நிறைய இடங்கள்ல எப்படி நான் இன்னைக்கு தொடங்க போறேன் எனக்கு பயங்கரமா இருக்கும். இந்த அதிகாரத்தை வாசித்து எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாளா திருப்பி 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 வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எவ்வளவு தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணீரை கொடுக்கிற தேவன். வறண்ட நிறத்துலதான் ஆறுகளை கொண்டு வருவார். அதான் சொல்ற, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களிலே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து. சில இடங்கள்ல நீங்க சில பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் பொழுது நல்லா தெரியும், ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு காணப்படும். ஆவியானுடைய துணை இல்லாம இந்த மாதிரி தேவ வசனங்களை சொல்ல முடியாது. அது நல்லா தெரியும். சும்மா எழுதி வச்சதை வந்து வாசிட்டு போகக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனா எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஆனா அவரு அன்பா இருக்கிறவன் ஏன்னா பிதா அனுப்புகிறவன் என்ன அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறபடினால அவருக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய மாற்றங்கள் வரும். அவர் அதான் சொல்றாரு. ஏன் இனிஷியல் ஸ்டேஜில் இவ்வளவு தூரம் எம்பசைஸ் பண்ண காரணம், அவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறார். நீங்க என் மேல வாஞ்சையா இருந்தீங்கன்னா என்னுடைய போதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து நிச்சயமா அறிந்து அததான் அவர் செய்யறாரு. நான் பிதாவிடத்திலிருந்து வந்தவன் என்று புதிதான ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பிதா கொடுத்த வார்த்தைகளை அந்த புதிய ஜனங்களும் மீன்பிடிக்காரர்களுக்கும் அங்க உள்ளவங்களும் கொடுக்கிறார். கலிலேயக்காரங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மெத்த படித்த வேதபாரர்களுக்கும் யூத பண்டிதர்களுக்கும் இவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காலத்துல அவங்களுக்கு ரபிகளை தான் பெருசு, ரபிமார்கள். இந்த ஆளு கடற்கரையில சுத்தி மீன்பிடிக்காரனோட கூட படகுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு அங்க சோற இது பண்ணிக்கிட்டு 5 அப்ப 2 மீனை கொண்டு சின்ன மிரக்கல் செய்து சொல்றான், இவன் எங்கடா அப்படின்னு. அப்ப ஆண்டவர்கிட்டே சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, நல்ல வேலை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள், சில கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மள ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளும், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மாதிரி மெத்த படித்தவர்களுக்கு அது ஒரு கேலியா இருக்கும். ஆண்டவர் இப்படி சொன்னா நம்மள இவன் என்னடா இந்த காலத்துல இப்படியும் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார். அப்போ he is establishing his ministry. அவர் கொடுத்த வார்த்தையை கொடுத்ததுனாலதான் ஜனங்களும் ஏற்றுக்கொண்டார்கள்.
அடுத்தால 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். இது எல்லாருக்கும் இந்த இது வராது பார்த்துக்காங்க. தேவனுடைய காரியத்துல வாஞ்சியா உள்ளவங்களுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் வரும். ஒரு நிமிஷம். இது ஸ்டக் ஆகுது. ஓகே, நான் சுயமாய் பேசுகிறேன் அறிந்து யாரு எவன் வாஞ்சியா இருக்கிறானோ அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன். அது ஈஸியா, அதாவது தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீரை கொடுப்போம். இப்ப நத்தானுவேல எடுத்துக்கங்க. He was well versed with the Old Testament prophecies. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற அவனை பற்றி என்னன்னா, அதற்கு நத்தானுவேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? இப்போ அவருடைய சித்தத்தின் பிச்சை செய்கிற மனிதர்கள் இவர்கள் அல்ல. பிலிப்பு வந்து சொன்ன பொழுது கேட்க, நாசரேத்தூர்ல இருந்தா அங்க இருந்து நன்மை வருமா? அப்படி நான் வேதத்துல வாசிக்கலையப்பா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ, யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அவனுடைய வார்த்தைகள் தேவனிடத்துல இருந்தா இல்ல சாத்தானிடத்துல இருந்தா. அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்க முடியல? மத்திய கிழக்கு நாடுகள்ல திடீர்னு நிறைய கிறிஸ்தவர்கள் ரமதான் டைம்ல இஸ்லாம அணைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு கூப்பிடுவான். ஈவினிங் இது ஃபாஸ்டிங் திறக்கும் போது அங்க கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி, மோஸ்ட்லி வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமா மாறிடுவாங்க ரமதான் டைம்ல. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அது இஸ்லாம் தான் பயங்கரம் ஆனா அவங்ககிட்ட பைபிளை பற்றி கேட்டா ஒண்ணுமே தெரியாது. யார் வஞ்சிக்கப்படுகிறா தெரியுமா? பைபிளை பற்றி தெரியாதவன் தான் ஈஸியா வஞ்சிக்கப்படுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு பெரிய வீடியோ அனுப்பியிருந்தார். நான் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனுஷன், வெளிநாட்டவர். அவரு எனக்கு அந்த இதை அனுப்பி, இந்த மாதிரி நீ இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, அப்படி பாரு அப்படின்னு. அவரு ஒரு நல்ல நல்ல மனுஷன், நல்ல உயர்ந்த மனிதர், நல்ல படிச்சவர், இஸ்லாமியர், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இளங்கோ இதை ஒண்ணு நீ பாரு அப்படின்னு பார்த்தேன். அவர் வெள்ளக்காரரு, கோட்டு போட்டு, இங்கிலீஷ் மேன், ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு, பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுறாரு. சொல்றாரு, இஸ்லாம் தான் பயங்கரமான மதம், அப்படி இப்படி இப்படின்னு. கடைசி எல்லாம் கொஸ்டின் நேரத்துல அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உங்க புஸ்தகத்துல குரான்ல இப்படி இப்படி எழுதிருக்குது, இப்படி இப்படி இது இருக்குது, இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நான் உண்மையை சொல்ல போனா ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட், நான் ஃபுல்லா படிக்கல எதை, அந்த குரான் அப்படின்னு. இந்த டாக்ல டியூரிங் த டாக் ஹி இஸ் டெல்லிங் லைக் திஸ். அப்போ என்னுடைய அந்த பெரிய ஆளு அவர் என்னோட கான்டாக்ட் பண்ண, பார்த்தாயா? ஆமா சார் நான் பார்த்தேன், சாரி டு சே அவரு குரானே ஒழுங்கா வாசிக்கல, அப்புறம் அவருக்கு ஒப்பீனியன் நான் எப்படி கேட்குது? நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அன்னைக்கு எதையும் வாசிக்கிறது இல்லை, இவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க. நான் சொல்லதெல்லாம் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபேக்ட் நடந்தது. பங்களாதேஷ்ல இருந்து ஒரு டாக்டர் பயங்கரமா பேசுறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்க,
எல்லா இடங்கள்லயும் ஒரு தீவிரம் நடக்குது சார். அதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீலங்கால நடக்குது, இந்தியால நடக்குது, ஆப்கானிஸ்தான்ல நடக்குது, பாகிஸ்தான்ல நடக்குது. இப்போ இதுக்கெல்லாம் காமன் என்னது அப்படின்றாரு. நான் தான் கேட்கிறேன். இதில் அவர் சொல்றாரு, நீ இது யூ மீன் டு சே தட் அவர் புக் இஸ் த காமன் ஒன், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஐ டோன்ட் நோ, யூ டெல் மீ அப்படின்னு. இல்ல எங்க புக்கில் அதெல்லாம் ஒண்ணுமே எழுதல. 2-3 தடவை கேட்டேன், ஆர் யூ ஷுவர்? கட்டாயமா எங்க புக்கில் அதை பத்தி எழுதப்படல. கடிதம் நான் கேட்டேன், சார் நீங்க என்ன கோவப்படக்கூடாதுன்னு. நான் எல்லாத்தையும் நல்ல ஃப்ரீயா பேசுவேன். என்கிட்ட கோவப்படக்கூடாது, உண்மையை சொல்லுங்கன்னு. சொல்லு, நீங்க உங்க புத்தகத்தை எத்தனை முறை வாசிருக்கீங்கன்னு. உங்க புத்தகத்தை, நீங்க பரிசுத்த புத்தகம்னு சொல்றீங்களா, உங்க புத்தகத்தை எத்தனை முறை வாசிருக்கீங்க? அந்த அவரு, நான் வாசம் இல்லை, என் ஒய்ஃப் வாசிருக்கா. அப்ப நான் சொன்னேன், நீங்க வெளியே சொல்ல ஒப்பீனியன் கொடுக்காதங்க. யூ ஆர் அ டாக்டர், நீ ஒரு மருத்துவர். நீ இந்த புத்தகம் தான் சரின்னு சொல்லலாம், என் மருத்துவர் ஒப்பீனியன் கொடுக்கறனால எல்லாரும் கரெக்டும்பாங்க. ஆனா நீ என்ன செய்யற? அதை பின்பற்றுறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. நீ எப்படியோ ஒப்பீனியன் கொடுப்ப என்கிட்ட வந்து எங்க புக்கில் இல்லைன்னு. நான் அப்படி இல்லை, நான் என் வேதத்தை வாசிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். இசி 19ஆம் வசனம் பாருங்க, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில், இதுக்கு நான் அடுத்த வர்றேன். இப்ப நாத்தானுவேல் கதைக்கு வருவோம். இல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் நாத்தானுவேல் அப்போ என்ன பாருங்க, மோசே உங்களுக்கு நியாயப்பிரப்படுத்த பிரமாணத்தை கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் நியாய பிரமாணத்தில் நடக்கிறது இல்லை. இதேதான் இப்ப நான் சொன்ன இந்த யூத தலைவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள இயேசு சொல்றார், நீ நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லப்பா, ஏன் என்ன கொலை செய்ய வாயத்தேடுகிறீர்கள்? நீ நியாய பிரமாணத்தை வச்சிருக்க. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் அந்த டாக்டர், அவங்க அதே மாதிரிதான் இவங்களும் யூதர்களும். அவங்க எல்லாம் அது பண்டிகை கிண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனாலும் அந்த பிரமாணத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. வாசிக்காமலே ஒப்பீனியன் கொடுப்பாங்க. எங்க புக்கில் சொல்லி இருக்குது, எங்க சொல்லி இருக்குது. அவங்க டிபேட்டுக்கு வந்தாலும் கையில அவங்க புக் இருக்காது. இப்ப நாத்தானுவேல பாருங்க, அதான் எக்ஸாம்பிள் கொடுக்க வந்தேன். அவங்க எல்லாம் பயங்கர படிச்சவங்க. நாஸ்தலயத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகப்படுமோ, அந்த ஊர் வரும், சரியான ஊரு அங்கிருந்து வருமோ. இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வரக்கொண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். நாத்தானுவேல் திருப்பி கேட்கிறான், நீ என்ன எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். உடனே சரண்டர் நாத்தானுவேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. ஒற்றாடி. ஏன்? அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள மனதுள்ளவருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். இதை யூத பண்டிதர்கள் இவரை கண்டுகொள்ளவில்லை. யோவான் வனாந்தரத்தில் வெட்டுக்களையும் காட்டு தீர்ந்து பண்ணுவான், அவன் கண்டு கொண்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் வாசால தெரியும். அவருக்குள் ஒளி இருந்தது, இந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாயி சத்தியமும் கிருபையும் நிறைந்தவரா நமக்குள்ள. இதெல்லாம் எழுத காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள வாஞ்ச. நீங்களும் நல்ல வாஞ்சையா இருக்கிறான். அப்போ தேவன் அப்படியே காரியங்கள்ல நீங்க வாஞ்சியா இருக்கும் பொழுது, God will reveal more than anything else. நல்ல ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம கூட்டத்துல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாஞ்சையோட வந்தவர். சும்மா யானதன் இருக்கிறவங்க எல்லாம் வரமாட்டாங்க. என் பைபிள் ஸ்டடிலாம் ஒண்ணுமே கிடையாது. 10 பேரு 20 பேரு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய ஊழியர்கள் அதெல்லாம் இருப்பாங்க. நம்ம பைபிள் ஸ்டடிலாம் அப்படியெல்லாம் உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஆளு கிடையாது. பரவாயில்ல, 5 பேர் பார்த்தாலும் சாலிடான 5 பேர் நடப்போம். இதுல ஒரு சகோதரர் இருக்காரு. இவரெல்லாம்
கேம்ப்ல, டெசர்ட்ல கேம்ப்ல போய் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வாஞ்சியோடு வந்து கொண்டிருக்கிற சகோதரர் டெல்விஸ். எது சொல்ல வர, அதுல தாகமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை ஊற்றுகிறது. வெளிப்பாடுகளை அதிகமாக கொடுப்பார். இப்ப நானும் எல்லாம் பாக்குறேன் கமெண்ட்ரி. அது ஆனா ஃபுல்லா ஐம் நாட் டிபெண்டிங் ஆன் கமெண்ட்ரிஸ். எனக்கு தெரியும் எது வேண்டாம் எது தள்ளணும். அதுலயும் இப்போ போதாக்குறைக்கு ஏஐ வந்ததுல இருந்து என்னத்தை கேட்டாலும் உரிமை எடுத்துக்கொண்டு கொடுத்துரும். பட் யூ நீட் டு நோ ஃபேக்ட் எது இல்லைன்னு தெரிஞ்சுதான் அதை உபயோகிக்க முடியும். அதிலே கீழே போட்டிருக்கும், இது ஏஐனால வந்தது, தவறும் இருக்கலாம் அப்படின்னு. அதை வேத வசனத்துல தேர்ந்தவர்களுக்கு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துல இருந்து வரிசையா கோர்வையா என்னென்ன புக்குல என்னென்ன இருக்குன்னு கிட்டத்தட்ட எடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு, நான் ரிப்பீட்டட்லி இப்போ இங்க எடுக்கிறேன், நீ தமிழ்ல எடுக்கிறேன், இன்னைக்கு திங்கக்கிழமை இங்கிலீஷ்ல எடுக்கிறேன், மாசத்துல ஒரு தடவை எங்க சர்ச்சில் எடுக்கிறேன். இது போக வருஷ கணக்கா எடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுல தேறினவனா இருக்கிறேன். என்ன பார்க்கும்போது உடனே எல்லாரும் நினைப்பாங்க, இவனுக்கு நிறைய தெரியும். எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது வரதான் செய்யப்படுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கத்தும் கொடுப்பார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். முந்தின நாட்கள்ல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால எனக்கு இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கற முடியாது, கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான். நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல், யார? அந்த யூதர்களை சொல்ற. தேவனால் அவங்க உண்டாயல, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல, செவி கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனா அது ஒரு அந்த ஸ்டேஜில் திருப்பி நான் தான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் ரைட் ஆர் ராங். அவங்க வகையில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு வகையில இவர் கலிலேயக்காரனால அவரை ஒரு மாதிரி லோவா பாக்குறாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்வது கடினமா இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ நீதிமான் இல்ல, உன் கையில பிரமாணம் இருக்குது, பண்டிகை கொண்டாடுற, பலியெல்லாம் செலுத்துற, இந்த பண்டிகையில 7 நாளும் தண்ணீரை கொண்டு வந்து பலிபீடத்துல தெளிக்கிறாய், ஆனா அதனுடைய உள்ளான அர்த்தம் உனக்கு தெரியுமா? நீ எதற்காக தண்ணீரை கொண்டு வருகிறாய்? அதனுடைய விளக்கத்தை தான் நீ கொண்டு வரப்போற. தண்ணீரை என்னத்துக்கு நீ கொண்டு வந்து தெளிக்கிறாய்? பண்டிகையில பாதி நாட்கள்ல வந்து நின்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமாய் இருக்கிறவர்களே நின்றை வாருங்கள், அடுத்தால வருகிறது. அவங்களுக்கு இவருடைய இது அதுதான் வாதம். நீ தேவனால் உண்டாயிருந்தவன், அதாவது இப்ப நத்தானுவேல மாதிரி தேடி பார்க்கிறவன், வசனத்தை அறிந்தவனாக இருந்திருந்தால் இவன் ஓரளவுக்கு மோசையினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி இவர்தானோ என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். நமக்கு அப்படிதான் பிரதர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேதத்தை தேடி ஆராய்ந்து பார்க்கிறீங்களோ அவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். நான் சுயமாய் பேசுகிறேனோ இல்லையோ என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சுயமாய் பேசுகிறவன் தன் மகிமையை தேடுகிறான். நான் போனேன் சில இடங்கள்ல, சில ஊழியக்காரர்கள் பிரமாதமா இருக்கும் பிரசன்ட் பண்றது. அவர் சொல்லும் மிராக்கிள் நடந்திருக்கும், இந்த வசனத்தை வாசிட்டு நான் விளக்கம் கொடுக்கிறேன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவரிடத்தில் அநீதி இல்லை. சில குருசைட்ல பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்ல அற்புதங்கள் நடந்திருக்கும். முந்தின நாள், அடுத்த நாள் அந்த பிரீச்சர் வந்து அற்புதம் பெற்றுக்கொண்டவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நேற்று தினத்துல அந்த கூட்டத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன், அப்போ என் பேரை சொல்லி இன்னாருக்கு காது திறக்கப்படுகிறதுனாங்க அப்படின்னு அந்த அற்புதம் பெற்றவர்கள் ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க.
என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப என் காது திறந்துட்டு, அப்ப அவர் ஊழியக்காரர் கேட்பாரு, உங்களை அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டவர் யாரு? ஐயா நீங்க தான் ஐயா கூப்பிட்டீங்க. நான் கூப்பிடும்போதுதான் உங்களுக்கு காது திறந்துச்சு. ஆமா, அதனால அவரு எல்லாரும் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அது தேவனை தாத்துக்கிடுவாங்க. ஆனா என்னன்னா எம்பசைஸ் என்னன்னா, நான் கூப்பிடும் போதா இன்னொருத்தர் சொன்னார், பிரதர் பிரதர் நான் இப்படி சொன்னேன், அற்புதம் நடந்துச்சு, நான் சொன்னேன். சில இடங்கள்ல சுயமா வண்டி ஓடும். அதுலயும் இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவரு வந்து கேட்பாரு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, எப்ப நடந்துச்சு, அவரு கூப்பிடும் போதுதான் நடந்துச்சு. அது உடனே வீடியோவும் போட்டுருவாங்க சைட்ல. அப்ப யாரு சுயமயமே மகிமையை தேடுகிறார்? தன்னை அனுப்புறவன் மகிமையை தேடுகிறவனும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். நான் இடையில என்னுடைய வீடியோல எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து என் படத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், இது இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ, ஃப்ரம் காட். இடையில பெரிய ரெவரண்ட் டாக்டர்ல எல்லாம் தோர்த்துக்கு போட்டேன். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, நான் இலவசமா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அனுமதிச்சதே பெரிய காரியம். இதுல என்ன ஏன் படம் போட்டு ஒரு கிரெடிட் செலவுங்கெல்லாம் அதான் ஒரே படமா தான் இருக்குது. நான் பார்த்தேன் எல்லாரும் பண்றது. எனக்கு அப்படி போட வேண்டாம். சுயமாய் பேசுகிறவன் சுயமயமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மயமையை தேடுகிறவன். அதனாலதான் யோவான் ஸ்நானங்க சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவ அப்படியே போறாரு, போற வழியில சொல்றா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவகிட்ட என்ன போறாரு, அவர்தான். யோவானுடைய சீஷர்கள் அவருக்கு பின்னால போயிட்டாங்க. யோவானை விட்டுட்டு அங்க அவருக்கு பின்னால போயிட்டாங்க. அதான் யோவான் தன்னுடைய சுயமயமே தேடும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். அவருடைய பாதரட்சிகளை தொடுகிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. இவங்க எல்லாம் சுயமயமே தேடுகிறவங்க இல்லை. வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய சத்தம் அவ்வளவுதான். அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சு, அவருக்கு லைஃபும் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு சின்ன வயசுல. கேட்டிருக்கலாம், ஏன் சின்ன வயசுல அவருடைய தலை, அதுவும் சாதாரண தலையை செய்தி, அவர் பிதாவை இயேசுவை மகிமைப்படுத்தினார். அதான் உங்களுடைய ஊழியத்தில், என்னுடைய ஊழியத்தில் நம்மளை கேட்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்த. தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அதனாலதான் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்களோ, இந்த மாம்சத்தின்படி நல்வேஷம் நிறைய நடக்கும். எல்லா மதங்கள்லயும் இருக்கும். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை துன்பப்படாதபடிக்கே கிறிஸ்துவை பின்பற்றணும், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து, அதெல்லாம் வேண்டாம். அவங்கள கூப்பிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள், கலாத்தியர்ல சொல்றாரு. ஏன் விருத்த சேதனம் பண்ண கட்டம் சொல்லிருக்கான்னா, அவங்க விருத்த சேதனம் பண்ணும் பொழுது ஒரு பெருமை, நான் ஐ எம் சர்க்கம்சைஸ்ட். சரி, அதான் பாருங்க, அப்படி இருந்தா அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மார் பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ண கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிறைய பேர் மேன்மை பாராட்டுறது எதுல தெரியுமா? வெள்ளை சட்டை, முஸ்தாஷ் இல்லாம சில காரியங்கள், சில வெளிப்பிரகாரமாக தங்களுக்கு மேன்மையை காட்ட. அதுலயும் சில சோகால் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் முகமே பார்த்தா பரிசுத்த முகம் மாதிரியே நிற்பாங்க, அப்படியே பரிசுத்தமா நிற்கிற மாதிரி. அவங்க பக்கத்துல போய் பேசுறதுக்கு நமக்கெல்லாம் பயமா இருக்கும். ஆனா ஏசப்பா அப்படி நிக்கலையே. அதான் பவுல் எழுதுனா, நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு டைம் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்.
நான் அந்த விருசசேன ஒண்ணும் இல்லை, எனக்கு அவரோட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் பாருங்க, அதுதான் நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவை தான் எனக்கு பெருசு. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அந்த ஆள் அங்க மறிச்சதுனால உலகமும் மேல இருக்குது. நான் கீழே இருக்கும்போது அது மேல இருக்குது, நான் மேல இருக்கும்போது உலகம் கீழே இருக்குது. ஆனா இவன் என்ன சொல்றான், போகக்கூடிய கிறிஸ்தவர்களை, நீங்க இதெல்லாம் பத்தாது, விருத்த சேதனமும் பண்ண வேண்டும். காரணம் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்ட. உண்மையானவும் மாம்சத்தை குறித்து மேன்மை, எனக்கு அந்த அம்சம் அவசியம் இல்லை. மேன்மை அப்போ சில இந்த மத்திய கிழக்கு மதங்கள்லயே அது உண்டு. அவங்களுக்கு என்னன்னா, நான் உண்மையை சொல்ல, நான் அவங்கள குறைச்சலுக்கு வரல, நான் உண்மை, நம்மெல்லாம் அவங்க முன்னால ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு மாசமும் உமிழ்நீர் கூட ஒழுங்க மாட்டாங்க, துப்பிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம் ஆனா தான் அவங்க இது பண்ணுவாங்க. காலையில நான் வெள்ளூர்ல வேலை பார்க்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் என் ரூம்மேட்டு. அப்ப நான் ஆண்டவரை பற்றி தெரியாது எனக்கு. அவன் 3 மணிக்கு என்ன எழுப்பான், அண்ணாச்சி அண்ணாச்சி நான் சோறு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க, நோன்பு திறக்கிறதுக்கு. காலையில சாப்பிட்டுட்டு அதோட முடிஞ்சது. நல்ல பண்பாடு, அவங்ககிட்ட நிறைய நல்ல பண்பாடுகள்லாம் உண்டு. ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் அவங்கள விட்டா யாரும் கிடையாது, நம்மளாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே இருப்பாங்க வத. ஆனா என்ன சங்கடம்னா, 5 மணிக்கு நோன்பு திறக்குதுன்னா ஒரு 4:45 4:30 பந்தியில உட்காந்துருவாங்க. அப்படியே சோர்ந்து போய் பந்தியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் அதெல்லாம் ஃபாஸ்டிங்கே கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஃபாஸ்டிங் அதெல்லாம் இப்ப வர வர அந்த உபதேசம் கிடையாது. இப்ப எனக்கு வயசு ஆனதுனால நிறைய காரியங்கள் என்னால முடியல, மெடிக்கல் ரீசன்ஸ். நானும் என்னுடைய மனைவியெல்லாம் ஒரு வாரம், ஒரு 25ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரை இருப்போம், கிறிஸ்துமஸ்ல இருந்து. ஃபுட் ஃபாஸ்டிங். எங்க சபையில இருப்பாங்க, வாரத்துல ஒரு நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த புறம்பானது இல்லை, உள்ளானதுதான் மாற்றம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, அனுப்புனவரின் மகிமையை தேடுகிற எவனோ அவன் உள்ளான உண்மையுடனா இருக்கிறான். அடுத்தால்தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா, அப்படி இருந்து உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை, நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இவங்க அதே மாதிரிதான், அந்த நாட்டு ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான். ஜனங்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நீ பிசாசு பிடித்தவன், இது ஒண்ணு. அடுத்தல ஒண்ணு, அவரை நேரம் பிசாசுங்கிறான். அப்படிதான் செய்வாங்க. உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். டைரக்டா சொல்றாங்க, நீ பிசாசு பிடித்தவன். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது பிசாசு பிடித்தவன் தான் வரும். இதுல யார் பிசாசு பிடித்தவன்னு தெரியல. அவனுக்கு கோபம் வந்துட்டு, நீ நியாயப்பிரமாணத்தைப்படி இல்ல, அடுத்த அடி, நீ பிசாசு பிடித்தவன். இந்த பிசாசு பிடித்தவன் என்று அதுக்குதான் யூதர்கள் அவரை கேட்கிறாங்க, யோவான் 8:52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மறுத்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்னைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். ஒரு வேத பாருங்க ராத்திரி வந்தான்ல ஏசப்பட்ட, மறுபடியும் பிறக்கதை பத்தி கேட்கும் பொழுது, நான் எப்படி தன் தாயின் வயிற்றுல போய் நான் திருப்பி வந்து பிறக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை. அவர் ஆபிரகாம் மரிச்சிட்டான்,
மோசே மரித்தாச்சு, நீ என்ன சொல்ற? என்னை வார்த்தைகளை கை கொண்டால் என்ன நினைக்கும் மறிப்பது? மரணம் உண்டு. ஆனா அவங்க புரிஞ்சது, இவர் சொன்னது ஆவிக்குரியது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். there is eternal life, நித்திய ஜீவன் அவனுக்குள்ளாகும். வேதபாரகர் என்ன சொல்றாங்க? எருசலேமில் வந்த வேதபாரகர், இவன் பெயல் செபூலை கொண்டிருக்கிறான். ஏன்னா பெயல் செபூல் யாருன்னா பிசாசுகளின் தலைவன். பிசாசுகளை வைத்து பிசாசுகளை துரத்துகிறான். அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. தேவனுடைய வல்லமையினால் இது நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவர் கேட்கிற அவர் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? சாத்தானுக்கு எதிராக வரமாட்டான். சாத்தான் இல்லாதவர்களுக்கு எதிராக தான் வந்து நிற்பான். அவன் யாரை விழுங்கலாமோ தான் வயது தேடி தெரிவார். சாத்தானுக்கு இந்த மாதிரி இவர் சொல்ற ஊழிய காரியங்கள், வசனங்கள் ஒன்றுமே பிடிக்காது. அவர் சொல்றாரு, சாத்தானுக்கு எதிராக சாத்தானை துரத்துறதுக்கு சாத்தான யாரும் பெரிய சின்ன சாத்தான அவன் சாத்தானை விரட்ட போவானுங்க. அது நிறைய பெரிய சாத்தானெல்லாம் உள்ளுக்கு கொண்டு போயிடும். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் எல்லாம் அப்படிதான் பிசாசுகளை வச்சுதான் துரத்துவாங்க. அது நடக்காது. அதான் சொல்றேன், நான் பெயர் சபையினா பிசாசுகளை துரத்தினா உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறார்கள். உண்மையான ஊழியர்கள் துரத்துவார்கள். அப்ப அது பெயர் சபையினால இல்ல, அவரையே அக்யூஸ் பண்றாங்க, நீ பிசாசு அப்படின்னு. தேவனுடைய குமாரன். அதான் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் என்ன செய்யணும்? கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடணும். இவருடைய ஊழியத்திற்கு இவங்க இதுதான் இடரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பெயர் சபுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளில் யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். பின்னொரு வழக்கம் கொடுக்கிறார். யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனா வந்தான். அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறான். சந்தர்ப்பத்துக்காக எல்லா காரியங்களை மாற்றுறாங்க. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராக இருந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். எல்லா இடங்கள்லயும் அட்டாக். வேதபாரகரும் அட்டாக் பண்றான், அங்குள்ள ஆசாரியர்களும் அட்டாக் பண்றாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களை பாருங்க, அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ள முடியாது. சொந்தக்காரரும் அவரை மதிமயங்கி இருக்கிறார். எருசலேமில் இருந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். அவன் சொல்றாரு, தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பதான் எருசலேம் நகரத்தார்கள் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவனை இவனுக்கு ஒன்று சொல்லுகிறது இல்லையே. மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்ற அதிகாரிகள் நிச்சயமா அறிந்திருக்கிறார்களோ? சந்தேகம் வருது. He was very clear in everything. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம்
நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்கள், he was very clear. யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக. ஒருவன் இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வான். ஜெபம் பண்ணுவார். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல வந்திருக்கிற நிறைய பேர் அழைத்து வந்திருக்கிறீங்க, அதற்கான நன்றி ஆண்டவர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனங்கள் உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை தெளிவாய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த ஒவ்வொருவர்களையும் ஆயத்தப்படுத்த. Anoint everyone with the Holy Spirit so that they can share the gospel with everyone. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களோடு தேவ சமாதானம் இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை இவர்களை எடுத்து சொல்லட்டும். இயேசுவே தேவன் என்பதை அறிவிக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கரங்களில் முற்றுமா வாய்ப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பு இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஆல். அந்த எல்லாருக்கும் நன்றி.